பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வல்லமை உள்ள வார்த்தை என்னவென்றால், நீதிமொழி எழுதிய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் வல்லமை உள்ள ஒரு வார்த்தையின் ஆண்டவர் நம்மளை பார்த்து அதை எச்சரிப்பாகவும் வழிகாட்டுதாகவும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை என்றால், ஜீவனமும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எதை குறித்து அதிகமாய் பேசுகிறோமோ அதற்கான காரியம் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா தெளிவாக வாசி சொல்லப்பட்டிருக்கு, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அதிகமாக ஜீவனை குறித்து பேசுகிறோமா? கர்த்தனை ஆசீர்வதிப்பார், கர்த்தனை பலப்படுத்துவார். ஜீவன் தருகிற வார்த்தையை குறித்து அதிகமாக பேசுகிறோமா? இல்லை, அழிவுக்கு நேராக பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்களை குறித்து பேசுகிறோமா? என்னால் முடியலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இவங்க எனக்கு எதிராக பண்ணிட்டாங்க, அவங்க எனக்கு எதிராக பண்ணிட்டாங்க, இப்படியாக குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோமா என்று நம்ம சிந்திக்க பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, விடுதலைங்கிற நிகழ்ச்சியில் உங்களோட கூட பேசுகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம அதிகமாய் நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல வார்த்தைகளை குறித்து அதிகமாய் பேசுவோம். அப்போ பேச 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 கர்த்தருடைய பலன் நம்ம மேல் தங்குகிறது. ஜீவன் தருகிற வார்த்தை தேவனுடைய வேதாகமம். இதை குறித்து அதிகமாக பேச 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 நமக்கு ஜீவனையும் புது பலனையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். தகப்பனை, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக செபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கரம் இருக்கட்டும், பலன் இறங்கட்டும்ப்பா. அதிகமாக ஜீவன் வார்த்தைகள், பாசிட்டிவான வார்த்தைகளை பேச கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.